ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. ஸ்ரீ ராம விஜயம் பாகம் 47. ஜுவேலாவுக்கு ராமன் பத்திரமாக திரும்பிய செய்தியை கேட்ட ராவணன் தனது மந்திர ஆலோசனை கூட்டத்தை கூட்டி, எனது அன்பு மகன் இந்திரஜித் இறந்த பின்னர் இனி நான் இவ்வுலகில் உயிர் வாழ்வதில் அர்த்தமே இல்லை. ஒன்று நான் மடிய வேண்டும் அல்லது ராமன் கொல்லப்பட வேண்டும் என சொல்லிவிட்டு போருக்கு கிளம்பினான். ராமசேனையின் மீது பல அம்புகளை எய்தான். ராமன் அவற்றையெல்லாம் தனது பாணங்களால் முறியடித்தான். ஆனால் ராவணன் விட்ட ஒரு பாணம் ராமனை தாக்க, அதை கண்டு கோபமுற்ற விபீஷணன் தனது அண்ணன் மீது பாணங்களை விட்டான். தனது தம்பியின் இந்த செயலால் ஆத்திரமடைந்த ராவணன் அவன் மீது பிரம்மாஸ்திரத்தை உபயோகித்தான். அந்த வலிய அஸ்திரத்தை லக்ஷ்மணனின் பாணம் எதிர்கொண்டு செயலிழக்க செய்தது. ராவணன் மற்றும் ஒரு பாணத்தை லக்ஷ்மணன் மீது ஏவ, அது சென்று இளவரசனை தாக்கும் முன்னரே மாருதி அதை தன் கைகளால் பிடித்தான். அனைவரும் அதிசயிக்கும் வண்ணம் அந்த பாணம் ஒரு சிறிய பெண்ணாக மாறி மாருதியை பார்த்து, ஓ மாருதி, நீ உன்னை ஒரு பிரம்மச்சாரி என சொல்லிக் கொள்கிறாய். நீ எப்படி ஒரு பெண்ணை உன் கைகளால் தொடலாயிற்று? நீ மட்டும் என்னை இப்போதே விடுவிக்கவில்லை என்றால் பெரும் பாவம் உன்னை சேரும் என்றது. இப்படி ஒரு பெண் தன் கைகளில் இருப்பதை பார்த்த மாருதி அதிசயத்தில் ஆழ்ந்து அவள் சொன்ன வார்த்தைகளை கேட்டதுமே அந்த பெண்ணை தரையில் இறக்கிவிட்டான். மறுகணமே அது மீண்டும் ஒரு பாணமாக மாறி லக்ஷ்மணனை தலையிலும் மார்பிலுமாக பலமாக தாக்கி அவனை உயிரற்றவனாய் பூமியில் விழ செய்தது. அதை கண்ட ராமனும் மற்ற வானரங்களும் மிகவும் துக்கத்தில் ஆழ்ந்தனர். தனது வெற்றியில் மகிழ்ந்து ராவணன் அரண்மனைக்கு திரும்பினான். ராமனும் ஏனைய வானரர்களும் என்ன செய்வதென புரியாமல் ஜுவேலாவை விட்டு சென்று விடலாமா என குழப்பத்தில் ஆழ்ந்தனர். சற்று நேரத்தில் ராவணன் மீண்டும் வந்து அம்புகளை பொழிய, ஆத்திரமுற்ற ராமன் அவன் மீது சரமாரியாக அம்புகளை எய்து தாக்கி பல அசுரர்களை கொன்று குவித்தான். ராமனின் போர்த்திறனை கண்டு ராவணன் அதனை சமாளிக்க முடியாமல் திக்குமுக்காடி போய் கால் முதல் தலைவரை நடுங்கலானான். அவன் திரும்பிய இடங்களில் எல்லாம் ராமனின் திரு உருவே தெரியலாயிற்று. மிகவும் பயந்து போன ராவணன் உடனேயே இலங்கைக்கு திரும்பி தன் மனைவி மண்டோதரியை பார்த்து நடந்ததை சொன்னான். அப்போது மண்டோதரி, என் பிரியமான கணவனே, இப்போதாவது சீதையை ராமனிடம் ஒப்படைத்து அவனை நண்பனாக்கிக் கொள் என வேண்டினாள். ஆனால் ராவணன் அவள் சொன்னதை பொருட்படுத்தாமல், இல்லை இல்லை, அது மட்டும் நடவவே நடவாது. ஒன்று நான் இறப்பேன் அல்லது ராமன் மாண்டு போவான் என சொல்ல வேதனையுடன் மண்டோதரி தன் அந்தப்புறம் திரும்பி சென்றாள். தனது வீரர்களை அழைத்து ஒரு பெரிய பள்ளம் தோண்ட சொல்லி அதில் அமர்ந்து அக்னி தேவனை குறித்து சர்வ வல்லமை பொருந்திய ஒரு திவ்ய ரதத்தை பெற வேண்டி ஒரு பெரிய யாகத்தை செய்ய தொடங்கி ஆழ்ந்த தியானத்தில் ராவணன் அமர்ந்தான். இதற்கிடையில் லக்ஷ்மணனின் நிலையை கண்டு ராமனும் வானரர்களும் வருத்தத்தில் மூழ்கினர். அப்போது சுசேனன் என்னும் அவர்களின் மருத்துவன் லக்ஷ்மணனின் நாடி பிடித்து பார்த்து, லக்ஷ்மணன் இன்னும் சாகவில்லை, உயிர் இன்னும் ஊஞ்சலாடி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் காலையில் சூரியன் வரும் வரை இது தாங்காது. இன்று இரவுக்குள்ளாக துரோணகிரியில் இருக்கும் அமிர்த செடியை கொண்டு வந்தால் மட்டுமே அவன் உயிர் பிழைக்க இயலும். 400 லட்சம் யோஜனை தொலைவில் இருக்கும் அந்த மலைக்கு சென்று அந்த மூலிகை செடியை கண்டுபிடித்து கொண்டு வரக்கூடிய தீரன் எவனாவது இங்கு இருக்கிறானா என கேட்டான். அதை கேட்டதுமே மாருதி உடனே எழுந்து நின்று, இப்போதே சென்று 3 மணி நேரத்துக்குள் அந்த மூலிகையை கொண்டு வருகிறேன் என சொல்லிவிட்டு ராமனை வணங்கி விடை பெற்று கொண்டு ஜுவேலாவிலிருந்து விண்ணில் பாய்ந்தான். இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. ஜெய் ஸ்ரீராம்.